எரேமியா 32 அதிகாரம் ಎರೆಮಿಯಾ 32ನೇ ಅಧ್ಯಾಯ 27 ವಚನ 27ನೇ ವಾಕ್ಯ. எரேமியா 32 அதிகாரம் ಎರೆಮಿಯಾ 27 வசனம். ಎರೆಮಿಯಾ 32 27ನೇ ವಾಕ್ಯ. அற்புதமான ஒரு ஸ்டேட்மெண்ட், ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். ಇದು ಅದ್ಭುತವಾದ ಒಂದು ಆಜ್ಞೆ ದೇವರು ಕೊಡುವಂತದ್ದು. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ನಾನು ನಿಮಗೋಸ್ಕರ ಓದುತ್ತೇನೆ. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். ಇಗೋ ನಾನು ಯೆಹೋವನು, ನರ ಪ್ರಾಣಿಗೆಲ್ಲ ದೇವರು. என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? ನನಗೆ ಅಸಾಧ್ಯವಾದುದುಂಟು. ஆண்டவருடைய ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. ದೇವರು ಹೇಳುವಂತ ಒಂದು ಅರಿಕೆಯನ್ನು ನೋಡಿ. நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். ಇಗೋ ನಾನು ಯೆಹೋವನು, ನರ ಪ್ರಾಣಿಗೆಲ್ಲ ದೇವರು. என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ನನಗೆ ಅಸಾಧ್ಯವಾದುದೊಂದುಂಟು. இங்கிலீஷ்ல நீங்க வாசித்தீங்கன்னா இப்படி இருக்கும். ಆಂಗ್ಲ ಭಾಷೆಯಲ್ಲಿ ನೀವು ಓದಿದ್ರೆ ಹೀಗಿರುತ್ತದೆ. ஸ்டார்ட் பண்ணும்போது ஆண்டவர் இப்படி ஸ்டார்ட் பண்ணுவாரு. ಪ್ರಾರಂಭಿಸುವಾಗ ದೇವರು ಈಗ ಅನ್ನುತ್ತಾರೆ, I am the Lord. ನಾನೇ ಕರ್ತನು. நான் அதை படிக்கும்போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. ಅದನ್ನು ಓದುವಾಗ ನನಗೆ ಬಹಳ ಉತ್ಸಾಹವಾಯಿತು. ஏன்னா ஆண்டவர் தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அந்த வேர்ட் பவர்ஃபுல்லா சொல்றாரு. I am the Lord அப்படின்றாரு. ದೇವರು ಆತನ ಬಗ್ಗೆ ಪರಿಚಯಿಸುವಾಗ ನಾನೇ ದೇವರು ಅಂತ ತಿಳಿಸ್ತಾರೆ. லார்ட்னா என்னங்க அர்த்தம்? ಅಂದ್ರೆ ಲಾರ್ಡ್ ಅಂದ್ರೆ ಅದರ ಅರ್ಥ ಏನು? இந்த லேண்ட் லார்ட்னு சொல்லுவோம். ನಾವು ಈ ಭೂ ಮಾಲೀಕರು ಅಂತ ಹೇಳ್ತೇವೆ. ஏன்னா அந்த லேண்டுக்கு அவங்க வந்துட்டு ஓனரா இருக்கிறதுனால அவங்களை நம்ம லேண்ட் லார்ட்னு சொல்லுவோம். ಯಾಕೆಂದ್ರೆ ಆ ಭೂಮಿಗೆ ಅವರು ಯಜಮಾನರಾಗಿರೋದ್ರಿಂದ ಅವರನ್ನು ಭೂ ಮಾಲೀಕರು ಅನ್ನುತ್ತೇವೆ. ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் ஓனர். I am the Lord. ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ನಾನೇ ಮಾಲೀಕನು. நீங்க பாக்குற கேக்குற எல்லாத்துக்கும் பாஸ் நான் தான். ನೀವು ನೋಡುವಂತದ್ದು ಕಾಣುವಂತದ್ದು ಎಲ್ಲದಕ್ಕೂ ಯಜಮಾನನು ನಾನೇ. ஆண்டவர் தான் எல்லாத்துக்கும் எஜமானன். ದೇವರೇ ಎಲ್ಲಾ ಕಾರಿಗೂ ಯಜಮಾನನು. He is the boss. ಆತನೇ ಯಜಮಾನನು. அவர் சொல்றாரு, நான் கர்த்தர். ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ, ನಾನೇ ಯೆಹೋವನು, நான் தேவன். ನಾನೇ ದೇವರು. எல்லாத்துக்கும் ஓனர் நான் தான். ಎಲ್ಲದಕ್ಕೂ ಯಜಮಾನನು ನಾನೇ. நீங்க ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தீங்கன்னா, ನೀವು ದೇವರಾದ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿ ಇರುವುದಾದರೆ, அவர் உங்களை என்னவா பண்ணிருக்கிறார் தெரியுமா? ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ಏನಾಗಿ ಮಾಡಿದ್ದಾನೆ ಗೊತ್ತಾ? அவருடைய பிள்ளைகளா உங்களை மாத்தி இருக்கிறார். ಆತನ ಮಕ್ಕಳಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಮಾಡಿದ್ದಾನೆ. எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்து அவரை ஏற்றுக்கொண்டார்களோ, ಎಷ್ಟು ಜನರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟು ಆತನನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿದ್ದಾರೋ அவர்கள் எல்லாருக்கும் பிள்ளைகளாகிற அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார். ಅವರೆಲ್ಲರಿಗೂ ಆತನ ಮಕ್ಕಳಾಗುವ ಅಧಿಕಾರವನ್ನು ಆತನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. இயேசு கிறிஸ்து ஒரு மனிதன் நம்பி அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ನಂಬಿ ಆತನನ್ನು ಅಂಗೀಕರಿಸುವಾಗ, நிறைய பேர் நினைக்கிறாங்க அவங்க கிறிஸ்தவங்களா மாறிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. ಅನೇಕರು ಯೋಚಿಸ್ತಾರೆ ಅವರು ಕ್ರೈಸ್ತರಾಗಿದ್ದಾರೆ ಅಂತ. இல்ல, ಹಾಗಲ್ಲ. நீங்க கிறிஸ்தவங்களா மாறுறது கிடையாது. ನೀವು ಕ್ರೈಸ್ತರಾಗಿ ಬದಲಾಗೋದಲ್ಲ. சிலர் நினைக்கிறாங்க, ಕೆಲವೊಬ್ರು ಈಗ ಅನ್ನುತ್ತಾರೆ, இயேசுவை நம்பி அவரை ஏற்றுக்கொண்டால், ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ನಂಬಿ ಆತನನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಂಡರೆ நம்ம விசுவாசியா மாறிடுறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ನಾವು ವಿಶ್ವಾಸಿಗಳಾಗುತ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ. அதெல்லாம் சைடுங்க. ಅದೆಲ್ಲ ಒಂದು ಕಡೆ ಇರಲಿ. நீங்க இயேசுவை ரிசீவ் பண்ணும் பொழுது, ನೀವು ಯೇಸುವನ್ನು ಸ್ವೀಕರಿಸುವಾಗ நீங்க கிறிஸ்தவங்களா மாறுறது கிடையாது. ನೀವು ಕ್ರೈಸ್ತರಾಗುವುದಲ್ಲ, விசுவாசியா மாறுறது கிடையாது. ಆಗುವುದಲ್ಲ, அவருடைய பிள்ளையா நீங்க மாறுறீங்க. ಆತನ ಮಕ್ಕಳಾಗಿ ನೀವು ಬದಲಾಗುತ್ತೀರಾ. பிள்ளைகள் ஆகும்படி அவர் உங்களுக்கு அதிகாரம் தருகிறார். ಮಕ್ಕಳಾಗುವಾಗೆ ಆತನ ಅಧಿಕಾರವನ್ನು ಕೊಟ್ಟನು ಎಂಬುದಾಗಿದೆ. ஏதை நான் சொல்றேன்னா, ಯಾಕೆ ಇದನ್ನು ತಿಳಿಸ್ತೀನಿ ಅಂದ್ರೆ, நீங்க அவரை ஏற்றுக்கொண்டது உண்மைனா, ನೀವು ಆತನನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿದ್ದು ನಿಜ ಅಂದ್ರೆ நீங்க அவருடைய பிள்ளை. ನೀವು ಆತನ ಮಕ್ಕಳು. நீங்க தைரியமா சொல்லலாம், நான் ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லலாம். ನೀವು ಧೈರ್ಯದಿಂದ ತಿಳಿಸಬಹುದು, ನಾನು ದೇವರ ಮಗನು ಮಗಳು ಎಂಬುದಾಗಿ. அப்படின்னா ಹಾಗಾದ್ರೆ உங்க அப்பா யாரு? ನಿಮ್ಮ ತಂದೆ ಯಾರು? அவர்தான் பாஸ். ಆತನೇ ಯಜಮಾನನು. I am the Lord அப்படின்றாரு. ನಾನೇ ಕರ್ತನು நான் ಅನ್ನುತ್ತಾನೆ. தான் ஓனர் அப்படின்றாரு. ನಾನೇ ಯಜಮಾನನು ಅನ್ನುತ್ತಾನೆ. தேவனுடைய பிள்ளையே, நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருந்தா நீங்க அவருடைய பிள்ளை. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ನೀವು ಆತನನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿ ಇರುವುದಾದ್ರೆ ನೀವು ಆತನ ಮಕ್ಕಳು. அவர் உங்க அப்பா. ಆತ ನಿಮಗೆ ತಂದೆ. அவர் ಯಾರು? ಆತನು ಯಾರು? எல்லாத்துக்கும் எஜமானன். ಎಲ್ಲದಕ್ಕೂ ಯಜಮಾನನು. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன். ಸರ್ವ ಸೃಷ್ಟಿಗೂ ಯಜಮಾನನು. ஹalleluya. ಹalleluya. உங்க அப்பா சாதாரணமானவர் கிடையாது. ನಿಮ್ಮ ತಂದೆ ಸಾಧಾರಣವಾದತನು ಅಲ್ಲ. நம்முடைய தகப்பன் சாதாரணமானவர் கிடையாது. ನಮ್ಮ ತಂದೆ ಸಾಧಾರಣವಾದತನು ಅಲ್ಲ. I am the Lord அப்படின்னு சொன்னவர். ನಾನೇ ಕರ್ತನು ಅಂತ ಹೇಳಿದಾತನು. அடுத்தது அவர் சொல்றாரு,
ಮುಂದೆ ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். ನರ ಪ್ರಾಣಿಗೆಲ್ಲ ನಾನೇ ದೇವರು ಅನ್ನುತ್ತಾನೆ. நான் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். ನಾನು ಒಂದು ಹಿಂದೂ ಕುಟುಂಬದಿಂದ ದೇವರಾದ ಯೇಸುವನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಂಡೆನು. நான் இந்துவா இருக்கும் பொழுது ನಾನು ಹಿಂದುವಾಗಿರುವಾಗ நான் இப்படி நினைச்சேன், ನಾನು ಈಗ ಯೋಚನೆ ಮಾಡಿದೆ, இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொன்னா ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಅಂದ್ರೆ அவர் கிறிஸ்தவர்களின் தேவன் அப்படின்னு நான் நினைச்சேன். ಆತನು ಕ್ರೈಸ್ತರ ದೇವರು ಅಂತ ಯೋಚನೆ ಮಾಡಿದೆ. என்ன மாதிரி இன்னைக்கும் கோடிக்கணக்கான ஜனங்க இந்தியால நினைச்சிட்டு இருக்காங்க. ನನ್ನ ಹಾಗೆ ಭಾರತ ದೇಶದಲ್ಲೂ ಕೋಟಿಗಟ್ಟಲೆ ಜನರು ಹಾಗೆ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ನಾನು ಕೂಡ ಹಾಗೆ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾ ஆனா ಇದ್ದೆ. எப்போ நான் வேதத்தை படிச்சேனோ, ಆದ್ರೆ ಯಾವಾಗ ನಾನು ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದಿದೆನೋ, வேதத்துல எங்கேயுமே அவரு நான் கிறிஸ்தவர்களின் தேவன் சொல்லல. ಸತ್ಯವೇದಲ್ಲೂ ಎಲ್ಲೂ ನಾನು ಕ್ರೈಸ್ತರ ದೇವರು ಅಂತ ಹೇಳಲಿಲ್ಲ. மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். ಆತನು ಹೇಳಿದ್ದಾನೆ, ನರ ಪ್ರಾಣಿಗೆಲ್ಲ ನಾನು ದೇವರು. வசனம் இப்படி சொல்லலைங்க. ವಾಕ್ಯ ಹೀಗಿಲ್ಲ. தேவன் கிறிஸ்தவர்கள் மேல அன்பு வைத்து ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೀಗಿಲ್ಲ. ದೇವರು ಕ್ರೈಸ್ತರ ಮೇಲೆ ಪ್ರೀತಿಯನ್ನು ಇಟ್ಟು ಅಂತ தன் குமாரனை தந்தார்னு சொல்லல. ಆತನ ಮಗನನ್ನು ಕೊಟ್ಟನು ಅಂತ ತಿಳಿಸುತ್ತಾ ಇಲ್ಲ. உலகத்தின் மீது அன்பு வைத்து ಆತನು ಲೋಕದ ಮೇಲೆ ಪ್ರೀತಿಯನ್ನಿಟ್ಟು தன் மகனை தந்தார். ಆತನ ಮಗನನ್ನು ಕೊಟ್ಟನು யோவான் ಎಂಬುದಾಗಿದೆ. ஸ்நானகன் இயேசுவை பார்க்கும் பொழுது ಸ್ನಾನಿಕನಾದ ಯೋಹಾನನು ಯೇಸುವನ್ನು ನೋಡುವಾಗ இதோ கிறிஸ்தவர்களின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லல. ಕ್ರೈಸ್ತರ ಪಾಪವನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡಿರುವಂತ ದೇವರ ಕುರಿಯಾದಾತನು ಅಂತ ಹೇಳಲಿಲ್ಲ. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டின்னு சொல்றார். ಅಂದ್ರೆ ಲೋಕದ ಪಾಪವನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡಿರುವಂತ ದೇವರ ಕುರಿಯಾದಾತನು ಅಂತ ಹೇಳಿದರು. வேதத்துல எங்கேயுமே இயேசு கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் தேவன் என்று சொல்லப்படல. ಸತ್ಯವಿದ್ದಲು ಎಲ್ಲೂ ಆಗ್ಲಿ ಕ್ರೈಸ್ತರಿಗೆ ಮಾತ್ರ ದೇವರು ಅಂತ ಬರೆಯಲ್ಪಡಲಿಲ್ಲ. அவர் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். ಆತನು ನರ ಪ್ರಾಣಿಗೆಲ್ಲ ದೇವರು ಎಂಬುದಾಗಿದೆ. ஆகையால் தான் இன்னைக்கு யாரு வேணாலும் வரலாம். ಅದಾದ್ರಿಂದಲೇ ಇವತ್ತು ಯಾರು ಬೇಕಾದ್ರೂ ಕ್ರೈಸ್ತರ ಹತ್ರ யாரு ಬರಬಹುದು. வேணாலும் இயேசு கிட்ட வரலாம். ಯಾರು ಬೇಕಾದ್ರೂ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬಳಿ ಬರಬಹುದು. யாரு வேணாலும் இயேசுவை கூப்பிடலாம். ಯಾರು ಬೇಕಾದ್ರೂ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಕರೆಯಬಹುದು. நான் அடிக்கடி இப்படி சொல்லுவேன். ನಾನು ಯಾವಾಗಲೂ ಹೀಗೆ ತಿಳಿಸ್ತೇನೆ. நான் முதல் முறை இயேசுவை கூப்பிடும் பொழுது ನಾನು ಮೊದಲನೇ ಸಾರಿ ಯೇಸುವನ್ನು ಕರೆಯುವಾಗ என் பேரு டேனியல் டேவிட்டா இல்ல. ನನ್ನ ಹೆಸರು ಡ್ಯಾನಿಯಲ್ ಡೇವಿಡ್ ಅಂತ ಇಲ್ಲ. நான் ஒரு கிறிஸ்தவன் கிடையாது. ನಾನೊಬ್ಬ ಕ್ರೈಸ್ತನು ಅಲ್ಲ. இயேசுவை நான் முதல் முறை கூப்பிடும் பொழுது ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಮೊದಲನೇ ಸಾರಿ ನಾನು ಕರೆಯುವಾಗ நான் ஒரு இந்துவா இருந்தேன். ನಾನು ಒಂದು ಹಿಂದೂ ಆಗಿದ್ದೆ. என் பேரு முனிசாமியா இருந்தது. ನನ್ನ ಹೆಸರು ಮುನಿಸ್ವಾಮಿ ಆಗಿತ್ತು. நான் இயேசுவை கூப்பிடும் போது ನಾನು ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಕರೆಯುವಾಗ இயேசு என்ன பார்த்து உன் பேர் என்னன்னு கேட்கல. ಯೇಸು ನನ್ನ ನೋಡಿ ನಿನ್ನ ಹೆಸರು ಏನಂತ ಕೇಳಲಿಲ್ಲ. எந்த மதம்னு கேட்கல. ಯಾವ ಮತದವನು ಅಂತ ಕೇಳಲಿಲ್ಲ. நான் கூப்பிட்டேன், ನಾನು ಕರೆದೆ, அவர் பதில் தந்தார். ಆತನು ಸದುತ್ತರ ಕೊಟ್ಟನು. அவ்வளவுதான் நடந்தது. ಅಷ್ಟೇ ನಡೆಯಿತು. ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? அவர் ஒரு கூட்டத்துக்கு மட்டும் தேவன் கிடையாது. ಆತನು ಒಂದು ಗುಂಪಿಗೆ ಮಾತ್ರ ದೇವರಲ್ಲ. மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். ನರ ಪ್ರಾಣಿಗೆಲ್ಲ ದೇವರಾದ ಕರ್ತನು. யார் வேணாலும் அவர்கிட்ட வரலாம். ಯಾರು ಬೇಕಾದ್ರೂ ಆತನ ಬಳಿ எந்த ಬರಬಹುದು. மதத்தை சார்ந்தவர்களா இருந்தாலும் அவரிடத்துல வரலாம். ಯಾವ ಮತದವರೇ ಇರಲಿ ಆತನ ಬಳಿ ಬರಬಹುದು. எந்த தேசத்தை சார்ந்தவர்களா இருந்தாலும் இயேசுவை கூப்பிடலாம். ಯಾವ ದೇಶದವರೇ ಆಗಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಕರೆಯಬಹುದು. அவர்களுக்கு அவர் பதில் கொடுப்பார். ಅವರೆಲ್ಲರಿಗೂ ಆತನು ಸದುತ್ತರ ಕೊಡುತ್ತಾನೆ. அவர் சொல்றார், நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். ಯಾಕೆಂದ್ರೆ ಆತನು ಈಗ ಅನ್ನುತ್ತಾನೆ, ನರ ಪ್ರಾಣಿಗೆಲ್ಲ ನಾನು ದೇವರು ಎಂಬುದಾಗಿ. ಮೂರನೇದಾಗಿ அவர் சொல்றாரு, ಆತನು ಈಗ ಅನ್ನುತ್ತಾನೆ, என்னாலே செய்யக்கூடாத அதிசயம் ஒன்று உண்டோ? ನನಗೆ ಅಸಾಧ್ಯವಾದುದೊಂದುಂಟೋ? இந்த ராத்திரி இதைத்தான் கர்த்தர் உங்க முன்னாடி கேள்வியா வைக்கிறாரு. ಇದನ್ನೇ ದೇವರು ಪ್ರಶ್ನೆಯಾಗಿ ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಇಡುತ್ತಿದ್ದಾರೆ. என் அன்பு சகோதரனே, ಪ್ರಿಯ ಸಹೋದರನೇ, இங்க பாருங்க, கவனிங்க. ಇಲ್ಲಿ ಗಮನಿಸಿ. என் அன்பு சகோதரி, ಪ್ರಿಯ ಸಹೋದರಿ, நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. ஆண்டவர் கேட்கிற கேள்வி இது. ದೇವರು ಕೇಳುವಂತ ಪ್ರಶ್ನೆ ಇದು. டேனியல் டேவிட் கேட்கல, ಡ್ಯಾನಿಯಲ್ ಡೇವಿಡ್ ಕೇಳ್ತಾ ಇಲ್ಲ, ஆண்டவர் கேட்கிறாரு. ದೇವರು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. நான் தான் பாஸ் என்றாரு. ನಾನೇ ಯಜಮಾನನು ಅನ್ನುತ್ತಾನೆ. எல்லாருக்கும் கடவுள் நான் தான்ன்றாரு. ಎಲ್ಲರಿಗೂ ದೇವರು ನಾನೇ ಅನ್ನುತ್ತಾನೆ. அப்புறம் மனிதர்களை பார்த்து அவர் கேள்வி கேட்கிறாரு. ನಂತರ ಮನುಷ್ಯರು ನೋಡಿ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳುತ್ತಾರೆ, என்னாலே செய்யக்கூடாத அதிசயம் ஒன்று உண்டோ? ನನಗೆ ಅಸಾಧ್ಯವಾದುದುಂಟೋ? உங்களை பார்த்து தான் கேட்கிறேன். ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಕೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, என்னால செய்ய முடியாத ஒண்ணு இருக்குதா? ನನಗೆ ಅಸಾಧ್ಯವಾದುದೊಂದುಂಟಾ? நான் இப்படி ஃபீல் பண்றேன். ನಾನು ಹೀಗೆ ಅನುಭವಿಸ್ತೇನೆ. நீங்க எங்க இருக்கீங்க எனக்கு தெரியாது. ನೀವು ಎಲ್ಲಿದ್ದೀರಾ ಗೊತ್ತಿಲ್ಲ. நீங்க இருக்கிற இடத்துல ನೀವಿರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ஆவியானவர் இப்பவே தோன்றி
ದೇವರ ಆತ್ಮನು ಈಗ ಪ್ರತ್ಯಕ್ಷವಾಗಿ அவர் கரத்தை உங்க மேல வச்சு ಆತ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಹಸ್ತವನ್ನಿಟ್ಟು உங்க கண்ணுல அவர் கண்ணை வைத்து ನಿಮ್ಮ ಕಣ್ಣಲ್ಲಿ ಆತನ ಕಣ್ಣನ್ನಿಟ್ಟು உங்களை பார்த்து கேட்கிறார், ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಕೇಳುತ್ತಾರೆ, என் மகனே, ನನ್ನ ಮಗನೇ, என் மகளே, ನನ್ನ ಮಗಳೇ, என்னால செய்யக்கூடாத அதிசயம் ஒன்று உண்டோ? ನನ್ನಿಂದ ಮಾಡಲಾಗದ ಒಂದು ಅತಿಶಯ ಉಂಟು. உன் பிரச்சனை என்ன? ನಿನ್ನ ಸಮಸ್ಯೆ ಏನು? என்ன டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க? ವೈದ್ಯರು ಏನು ಹೇಳಿದ್ದಾರೆ? என்ன வேதனையில நீ போய் கொண்டிருக்கிறாய்? ಯಾವ ವೇದನೆಯಲ್ಲಿ ನೀನು ಹೋಗುತ್ತಿದ್ದೀಯಾ? எவ்வளவு பெரிய தேவையை நீ சந்தித்துக் கொண்டிருக்கிறாய்? ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಅವಶ್ಯಕತೆ ನಿನಗಿದೆ? எவ்வளவு பெரிய பிரச்சனையில நீ மாட்டிருக்கிறாய்? ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಸಮಸ್ಯೆಯಲ್ಲಿ ನೀನಿದ್ದೀಯಾ? என்னால செய்யக்கூடாத அதிசயம் ஒன்று உண்டோ? ನನಗೆ ಅಸಾಧ್ಯವಾದುದುಂಟು. இன்னைக்கு இந்த மாலையில ಇವತ್ತು ಈ ರಾತ್ರಿಯಲ್ಲಿ அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல போறோம். ಆ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಗೆ ನಾವು ಉತ್ತರ ಹೇಳಲಿದ್ದೇವೆ. உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்த நான் விரும்புறேன். ನಿಮಗೆ ಇದು ನೆನಪಿಸಲು ನಾನು ಬಯಸ್ತೇನೆ. அவரால கூடாதது ஒன்றும் கிடையாது. ಆತನಿಗೆ ಅಸಾಧ್ಯವಾದದ್ದು ಏನೂ ಇಲ್ಲ. சத்தமா ஒரு ஆமென்னு சொல்லுங்க. ಜೋರಾಗಿ ಒಂದು ಆಮೇನ್ ಅಂತ ಹೇಳಿ. கடவுளால், கர்த்தரால், ஆண்டவர் இயேசுவால் கூடாதது ஒன்றும் இல்லை. ಕರ್ತನಿಂದ, ದೇವರಿಂದ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಂದ ಅಸಾಧ್ಯವಾದದ್ದು ಏನೂ ಇಲ್ಲ. எல்லாம் அவரால் ஆகும். ಎಲ್ಲವೂ ಆತನಿಂದ ಸಾಧ್ಯ. எல்லாம் அவரால் ஆகும். ಎಲ್ಲವೂ ಆತನಿಂದ ಸಾಧ್ಯ. 100 வயது நிரம்பிய ஆபிரகாமுக்கு பிள்ளையை கொடுக்க அவரால முடியும். 100 ವರ್ಷ ತುಂಬಿದಂತ ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ಮಕ್ಕಳನ್ನು ಕೊಡೋದಿಕ್ಕೆ ಆತನಿಂದ ಸಾಧ್ಯವಾಯಿತು. 90 வயசாயிடுச்சு சாராளுக்கு, கர்ப்பம் செத்து போனது, அந்த தாய்க்கு பிள்ளையை கொடுக்க அவரால முடிந்தது. 90 ವರ್ಷ ತುಂಬಿದಂತ ಸಾರಾಳಿಗೆ ಗರ್ಭವು ಸತ್ತು ಹೋಗಿದ್ದಂತ ಆಕೆಗೆ ದೇವರು ಮಗುವನ್ನು ಕೊಡೋದಿಕ್ಕೆ ಶಕ್ತನಾಗಿದ್ದನು. 5 அப்பம் 2 மீன் தான் இருந்தது. 5 ರೊಟ್ಟಿ 2 ಮೀನೇ ಇತ್ತು. 5000 பேரை போஷிக்க அவரால முடிந்தது. 5000 ಜನರಿಗೆ ಆಹಾರ ಕೊಡೋದಿಕ್ಕೆ ಆತನಿಂದ ಸಾಧ್ಯವಾಯಿತು. லட்சக்கணக்கான ஜனங்க கடல் முன்னாடி நிக்கிறாங்க. ಲಕ್ಷಗಟ್ಟಲೆ ಜನರು ಸಮುದ್ರದ ಮುಂದೆ ನಿಂತಿದ್ದಾರೆ. என்ன செய்யறது தடுமாறும் பொழுது, ಏನು ಮಾಡೋದಂತ ಗಲಿಬಿಲಿಯಲ್ಲಿ ಇರುವಾಗ, அவர்களுக்கு முன்னாடி இருந்த கடலையே 2ஆய் பிளந்து தன் ஜனங்களை நடக்க வைக்க அவரால முடிந்தது. ಅವರ ಮುಂದೆ ಇದ್ದಂತ ಸಮುದ್ರವನ್ನು ಇಬ್ಬಾಗ ಮಾಡಿ ಅದರಲ್ಲಿ ಆತನ ಜನರನ್ನು ನಡೆಸೋದಕ್ಕೆ ಆತನಿಗೆ ಶಕ್ತವಾಯಿತು. வேத புத்தகம் முழுவதும் வாசித்து பாருங்க. ಸತ್ಯವೇದ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಓದಿ ನೋಡಿ. Bible is a book of miracles. ಸತ್ಯವೇದವು ಅದ್ಭುತಗಳ ಪುಸ್ತಕ. அவரால முடியாதது ஒன்றும் கிடையாது. ಆತನಿಂದ ಅಸಾಧ್ಯವಾದದ್ದು ಏನೂ ಇಲ್ಲ. நாற்றம் அடித்துக் கொண்டிருந்த லாசருவின் சரீரத்தை உயிரோடு எழுப்பினவர், ಸತ್ತು ಕೊಳೆತಿದ್ದಂತ ಶರೀರವನ್ನು ಜೀವಂತವಾಗಿ ಎಬ್ಬಿಸಿದಂತ கடல் ದೇವರು, மேல நடந்து காற்றையும் கடலையும் அதட்டினவர், ಸಮುದ್ರದ ಮೇಲೆ ನಡೆದು ಗಾಳಿಯನ್ನು ಬಿರುಗಾಳಿಯನ್ನು ಅಂದ್ರೆ ಸುಮ್ಮನಿರು ಅಂತ ಹೇಳಿದಾತನು. அவரால முடியாதது ஒன்றும் கிடையாது. ಆತನಿಂದ ಅಸಾಧ್ಯವಾದದ್ದು ಏನೂ ಇಲ್ಲ. இன்னைக்கு இந்த ராத்திரி அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள எழும்பணும். ಈ ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಆ ವಿಶ್ವಾಸವು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಎದ್ದೇಳಬೇಕು. அதுதான் இந்த ஆண்டவருடைய நோக்கம் இந்த ராத்திரி உங்களுக்கு. ಅದೇ ಈ ರಾತ್ರಿ ದೇವರ ಗುರಿಯಾಗಿದೆ. எதையோ கேட்டு நீங்க தலை குழம்பி போய் இருக்கிறீங்க. ಯಾವುದನ್ನು ಕೇಳಿ ನೀವು ಬಹಳ ಗಲಿಬಿಲಿಯಿಂದ வீட்ல ಇದ್ದೀರಾ. இருக்கிற சூழ்நிலை நிமித்தம் நீங்க பயந்து நடுங்கி போய் இருக்கிறீங்க. ಮನೆಯಲ್ಲಿರುವ ಸಮಸ್ಯೆಗಳ ನಿಮಿತ್ತ ನೀವು ಭಯದಿಂದ என்ன ನಡುಗುತ್ತಿದ್ದೀರಾ. ஆகுமோ, நாளைக்கு என்ன ஆகுமோன்ற கேள்வியில் இருக்கிறீங்க. ನಾಳೆ ಏನಾಗುತ್ತದೋ ಎಂಬ ಪ್ರಶ್ನೆಯಲ್ಲೇ ಇದ್ದೀರಾ. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಈಗ ಅನ್ನುತ್ತಾನೆ, என்னால செய்யக்கூடாத அதிசயம் ஒன்று உண்டோ? ನನ್ನಿಂದ ಮಾಡಲು ಅಸಾಧ್ಯವಾದ ಒಂದು ಅತಿಶಯ ಇದೆಯಾ? இந்த ராத்திரி நீங்க சொல்ல போறீங்க, ಈ ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ನೀವು ಹೇಳಲಿದ್ದೀರಾ, உம்மால் எல்லாம் முடியும் ஆண்டவரே. ದೇವರೇ ನಿನ್ನಿಂದ ಎಲ್ಲ ಸಾಧ್ಯ. இயேசுவே உம்மால் எல்லாம் முடியும் ஆண்டவரே. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಿನ್ನಿಂದ ಎಲ್ಲ ಸಾಧ್ಯ. அவரால நீக்க முடியாத மவுண்டன்ஸ் கிடையாது. ಆತನಿಂದ ನೀಗಿಸಲು ಆಗದೇ ಇರುವಂತ ಬೆಟ್ಟಗಳು ಇಲ್ಲ. அவரால மன்னிக்க முடியாத பாவங்கள் கிடையாது. ಆತನಿಂದ ಕ್ಷಮಿಸಲಾರದಂತ ಪಾಪಗಳು ಯಾವುದು ಇಲ್ಲ. அவரால குணமாக்க முடியாத நோய்கள் கிடையாது. ಆತನಿಂದ ಗುಣಪಡಿಸಲಾಗದ ಯಾವ ಕಾಯಿಲೆಗಳು ಇಲ್ಲ. அவரால தீர்க்க முடியாத பண பிரச்சனை, கடன் பிரச்சனை கிடையாது. ಆತನಿಂದ ತೀರಿಸಲಾಗದಂತ ಸಾಲವಾಗಲಿ ಅಂದ್ರೆ ಸಮಸ್ಯೆ ಆಗಲಿ ಯಾವುದು ನೀಗಿಸಲಾಗದ, அவரால குணமாக்க முடியாத கேன்சர் கிடையாது. ಆತನಿಂದ ಗುಣಪಡಿಸಲಾಗದ ಯಾವ ಕ್ಯಾನ್ಸರು ಇಲ್ಲ. அவரால செய்யக்கூடாத அதிசயம் கிடையாது. ಆತನಿಂದ ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲದ ಅತಿಶಯ ಯಾವುದು ಇಲ್ಲ. அவரால திறக்க முடியாத கர்ப்பங்கள் கிடையாது. ಆತನಿಂದ ತೆರೆಯಲಾಗದೇ ಇರುವ ಗರ್ಭಗಳು ಯಾವುದು ಇಲ್ಲ. அவரால ஆசீர்வதிக்க முடியாத ஆசீர்வாதங்கள் கிடையாது. ಆತನಿಂದ ಆಶೀರ್ವದಿಸಲಾಗದಂತ ಆಶೀರ್ವಾದವು ಯಾವುದು ಇಲ್ಲ. அவரால் எல்லாம் முடியும். ಆತನಿಂದ ಎಲ್ಲ ಸಾಧ್ಯ. With God all things are possible. ದೇವರಿಂದ ಎಲ್ಲವೂ ಸಾಧ್ಯ. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಅಂತ தேவனால ಹೇಳಿ. எல்லாம் முடியும். ದೇವರಿಂದ ಎಲ್ಲವೂ ಸಾಧ್ಯ. Oh, thank you Jesus. ಕೃತಜ್ಞತೆ ಯೇಸುವೇ. அவரால எல்லாம் முடியும். ಆತನಿಂದ ಎಲ್ಲ ಸಾಧ್ಯ. I feel in my spirit something going to happen tonight. ನನ್ನ ಆತ್ಮದಲ್ಲಿ ಅನುಭವಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಏನೋ ಒಂದು ನಡೆಯಲಿದೆ. இன்னும் 10 நிமிடத்தில் உங்கள் வீடுகளில் அற்புதங்கள் நடக்க போகிறது. ಇನ್ನು 10 ನಿಮಿಷಗಳಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಮನೆಗಳಲ್ಲಿ ಅದ್ಭುತಗಳು ನಡೆಯಲು ಪ್ರಾರಂಭಿಸಿದೆ. நீங்க இப்பவே அந்த வார்த்தையின் விசுவாசத்தை நீங்கள் பெறுகிறீர்கள். ನೀವು ಈಗಲೇ ಆ ವಾಕ್ಯದ
ನಂಬಿಕೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ತಾ ಇದ್ದೀರಾ? ஆமா, நமக்கு தேவையானது அந்த faith மட்டும்தான். ಹೌದು, ನಮಗೆ ಬೇಕಾಗಿರುವುದು ಆ ನಂಬಿಕೆ இந்த ಮಾತ್ರವೇ. ராத்திரி அதை ஆண்டவர் தூண்டி எழுப்பட்டும். ಈ ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ದೇವರು ಅದನ್ನು ತಟ್ಟಿ ಎಬ್ಬಿಸಲಿ. ஆண்டவர் கிருபை தரட்டும் நமக்கு. ದೇವರು ನಮ್ಮ ಎಲ್ಲರಿಗೂ ಕೃಪೆಯನ್ನು ಕೊಡಲಿ. அவரை நம்பும்படி கிருபை தரட்டும். ಆತನನ್ನು ನಂಬುವ ಹಾಗೆ ಕೃಪೆಯನ್ನು ಕೊಡಲಿ. என்னாலே செய்யக்கூடாத அதிசயம் ஒன்று உண்டு. ನನಗೆ ಅಸಾಧ್ಯವಾದುದುಂಟು. ஒரு மனிதன் வேதத்துல பதில் கொடுத்தார். ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಅದಕ್ಕೆ ಉತ್ತರ ಕೊಟ್ಟನು. அதை நான் சொல்லிட்டு ஜெபிக்க போகிறேன். ಅದನ್ನು ಹೇಳಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಿದ್ದೇನೆ. யோபு 42 அதிகாரம் ಯೋಬು 42ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 2 வசனத்துல அவர் இப்படி சொல்றார். 2ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಆತನು ಈಗ ಅನ್ನುತ್ತಾನೆ, தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ನೀನು ಸಕಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಡೆಸಬಲ್ಲಿ ಅಂತಲೂ. ஆண்டவர் கேட்டாரு, என்னால செய்யக்கூடாதது ஏதாவது இருக்குதா? ஒன்று உண்டோ? ஒன்றை காட்டு சொல்றாரு. ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ನನಗೆ ಅಸಾಧ್ಯವಾದುದುಂಟು, ಒಂದು ಏನಾದ್ರೂ ಇದೆಯಾ ಅದನ್ನು ತೋರಿಸಿ ಎಂಬುದಾಗಿ. ஏதாவது ஒன்ன சொல்றாரு. ಯಾವ್ದಾದ್ರೂ ಒಂದನ್ನು ತಿಳಿಸು ಅಂತ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ. யோபு பக்தன் சொல்றாரு, ಆದ್ರೆ ಯೋಬು ಈಗ ಅನ್ನುತ್ತಾನೆ, தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ನೀನು ಸಕಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಡೆಸಬಲ್ಲಿ ಅಂತಲೂ. அவரை சொல்லும்போது ஒரு வேடிக்கையான ஒரு துக்கமான ஒரு சம்பவத்தில் அவர் இருந்தாரு. ಆತನು ಅದನ್ನು ತಿಳಿಸುವಾಗ ಆತನು ಒಂದು ದುಃಖದ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದನು. யோபு வாழ்க்கை நீங்க பார்க்கும்போது, ಯೋಬನ ಜೀವಿತವನ್ನು ನೀವು ನೋಡುವಾಗ, முதல் அதிகாரத்தை பார்க்கும்போது, ಅದರ ಮೊದಲನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೀವು ನೋಡಿರಿ, அவர் பெரிய பணக்காரனா இருக்கிறாரு. ಆತನು ಒಬ್ಬ ದೊಡ್ಡ ಶ್ರೀಮಂತನಾಗಿದ್ದನು. நல்ல மனிதன், ಆತನು ಒಳ್ಳೆಯ ಮನುಷ್ಯ, தேவனால் நற்சாட்சி பெற்ற மனிதன், ದೇವರಿಂದ ಒಳ್ಳೆಯ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಹೊಂದಿದವನು, 10 பிள்ளைகளோடு குடும்ப வாழ்க்கை வாழ்ந்த மனிதர், 10 ಮಕ್ಕಳೊಟ್ಟಿಗೆ ಕುಟುಂಬದ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಡೆಸ್ತಾ ಇದ್ದವನು. ஒரே நாளில் ಒಂದೇ ರಾತ್ರಿಯಲ್ಲಿ எல்லாத்தையும் இழந்துட்டார். ಎಲ್ಲವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡನು. சொத்து சுகத்தை எல்லாம் இழந்துட்டார். ಆತನ ಆಸ್ತಿ ಬಂಧವು ಎಲ್ಲವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡನು. 10 பிள்ளைகளை மரித்து போயிட்டாங்க. 10 ಮಕ್ಕಳು ಸತ್ತು ಹೋದ್ರು. சரீரம் முழுவதும் பருக்கள் வந்தது. ಶರೀರ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಹುಣ್ಣು ಗಾಯಗಳು ಬಂದಿತ್ತು. மனைவி கூட சொன்னாங்க, நீ இன்னும் ஏன் உயிரோடு இருக்கிற? ಆತನ ಹೆಂಡತಿ ಹೇಳಿದ್ಲು, ಇನ್ನು ಯಾಕೆ ನೀನು ಜೀವಂತವಾಗಿದ್ಯಾ? ಜೀವನ ಬಿಡು, ದೇವನ ದೂಷಿ, ದೇವರನ್ನು ದೂಷಿಸಿ ನಿನ್ನ ಜೀವವನ್ನು ಬಿಡು ಅಂತ ಹೇಳಿದಳು. சாம்பல உட்கார்ந்து ஓடு எடுத்து கீறி கொள்றாங்க. ಆತನು ಬೂದಿಯಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡು ಒಂದು ಚಿಪ್ಪನ್ನು ತೆಗೆದು ಕೆರಿತಾ ಇದ್ದನು. கவனிங்க, ಸ್ವಲ್ಪ ಗಮನಿಸಿ. ஒரு காலத்துல யோபுனா ஊரே எழும்பி நின்று சலுட் அடிச்சு அப்படி கனப்படுத்துவாங்க. ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ಯೋಬ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಎಲ್ಲಾ ಊರಿನವರು ಎದ್ದು ನಿಂತು ಆತನನ್ನು ಘನಪಡಿಸ್ತಾ ಇದ್ದವರು. ஆனா இப்போ ಆದ್ರೆ ಈಗ அவர் சாம்பல உட்கார்ந்து கீறிட்டு இருக்கும் பொழுது, ಆತನು ಬೂದಿಯಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡಿರುವಾಗ எல்லாரும் சொல்றாங்க, போகாதீங்க, அங்க போகாதீங்க, ಅವರೆಲ್ಲರೂ ಹೇಳ್ತಾರೆ, ಆತನ ಬಳಿಗೆ ಯಾರು ಹೋಗಬೇಡಿ, இன்ஃபெக்ஷன் ஆயிடும், ಅದು ನಿಮಗೆ ಅಂಟುತ್ತದೆ, சீ அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ಛೀ ಅಂತ ಹೇಳಿ ಅವರು ಹೋಗುತ್ತಿದ್ದರು. ஒரே ஒரு அந்த வாழ்க்கை எவ்வளவு சீக்கிரம் எவ்வளவு கேவலமா மாறிடுச்சு. ಆತನ ಜೀವಿತವು ಎಷ್ಟು ಬೇಗನೆ ಒಂದು ಕೇವಲವಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿತು. அந்த சூழ்நிலையில் ಆ ಒಂದು ಸ್ಥಿತಿಯಲ್ಲೂ ஆண்டவரை பார்த்து அவன் சொல்றான், ದೇವರನ್ನು ನೋಡಿ ಆತನು ಈಗ ಅನ್ನುತ್ತಾನೆ, ದೇವರೇ நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ನೀನು ಎಲ್ಲವನ್ನೂ ನಡೆಸಬಲ್ಲಿ ಅಂತಲೂ. என்ன திரும்ப சொல்ல வராரு? ಆತನು ಏನ್ ಹೇಳ್ತಾನೆ? ஆண்டவரே, உம்மால எல்லாம் முடியும். ದೇವರೇ, ನಿನ್ನಿಂದ ಎಲ್ಲ ಸಾಧ್ಯ. நான் இழந்ததெல்லாம் திருப்பி கொடுக்க உம்மால முடியும். ನಾನು ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದೆಲ್ಲ ಹಿಂತಿರುಗಿ ಕೊಡಲು ನಿನ್ನಿಂದ ಸಾಧ್ಯ. நான் இழந்த சுகத்தை திரும்பி நீ கொடுக்க உம்மால முடியும். ನಾನು ಕಳೆದುಕೊಂಡಂತ ಒಳ್ಳೆಯ ಆರೋಗ್ಯವನ್ನು ನೀನು ಹಿಂತಿರುಗಿಸಲು ಸಾಧ್ಯ. நான் இழந்த குடும்ப வாழ்க்கையை, என் மனைவியை மறுபடியும் கொண்டு வந்து என் குடும்பத்தை மறுபடியும் கட்ட உம்மால முடியும். ನಾನು ಕಳೆದುಕೊಂಡಂತ ಕುಟುಂಬದ ಜೀವಿತವನ್ನು, ನನ್ನ ಹೆಂಡತಿಯನ್ನು ಹಿಂತಿರುಗಿಸಿ ಕರೆತಂದು ಅದನ್ನು ಸರಿಪಡಿಸಲು ನೀನು ಶಕ್ತನು ಅಂತ எனக்கு ಹೇಳ್ತಾನೆ. மறுபடியும் பிள்ளைகளை கொடுத்து என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க உம்மால முடியும் ஆண்டவரே. ನನಗೆ ಮತ್ತೆ ಮಕ್ಕಳನ್ನು ಕೊಟ್ಟು ನನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲು ನಿನ್ನಿಂದ ಸಾಧ್ಯ ಅಂತ என் ಹೇಳುತ್ತಾನೆ. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மறுபடியும் எனக்கு தந்து எனக்கு இருந்த எல்லா பெயர் புகழை மறுபடியும் கொடுக்க உம்மால முடியும் ஆண்டவரே. ನನ್ನ ಸ್ನೇಹಿತರಾಗ್ಲಿ, ನನ್ನ ಹೆಸರು ವಾಸಿ ಆಗ್ಲಿ, ನನಗಿದ್ದ ಎಲ್ಲವನ್ನು ಹಿಂತಿರುಗಿಸಲು ನಿನ್ನಿಂದ ಸಾಧ್ಯ ದೇವ್ರೆ ಅಂತ என் ಹೇಳುತ್ತಾನೆ. ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் உமக்கு கொடுக்க திருப்பி கொடுக்க உம்மால முடியும். ನನ್ನ ಆಸ್ತಿ ಪಾಸ್ತಿ ಆಗ್ಲಿ ಎಲ್ಲವನ್ನು ಹಿಂತಿರುಗಿಸಲು ನಿನ್ನಿಂದ ಸಾಧ್ಯ ಅಂತ ಹೇಳುತ್ತಾನೆ. அதுக்குதான் அவர் சொல்றார், உம்மால தேவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ಆತನು ಈಗ ಅನ್ನುತ್ತಾನೆ, ನೀನು ಸಕಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಡೆಸಬಲ್ಲಿ ಅಂತಲೂ. ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? ದೇವರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು ಗೊತ್ತಾ? அந்த விசுவாசத்தை கனப்படுத்துறார். ಆ ಒಂದು ವಿಶ್ವಾಸವನ್ನು ಘನಪಡಿಸಿದರು. அவன் இழந்ததை எல்லாவற்றையும் ಆತನು ಕಳೆದುಕೊಂಡ ಎಲ್ಲವನ್ನು 2 மடங்கு திரும்பி தராரு. 2 ಪಟ್ಟು ಹೆಚ್ಚಾಗಿ ದೇವರು ಹಿಂತಿರುಗಿಸಿದರು. தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இன்னைக்கு நீங்க எதை இழந்து இந்த நிகழ்ச்சியில இருக்கிறீங்க எனக்கு தெரியாது. ಇವತ್ತು ನೀವು ಯಾವುದನ್ನು ಕಳೆದುಕೊಂಡು ಈ ಕಾರ್ಯಕ್ರಮ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀರೋ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ.
ஒருவேளை உங்க மனசுல சமாதானத்தை இழந்து போய் இந்த லைவ்ல இருக்கலாம் நீங்க. ಒಂದು ವೇಳೆ ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಸಮಾಧಾನವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡು ಈ ಕಾರ್ಯಕ್ರಮ ನೋಡ್ತಾ ಇರಬಹುದು. இல்ல ஒருவேளை உங்க சரீரத்துல சுகத்தை இழந்து வியாதியில இந்த லைவை நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ನಿಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ ಆರೋಗ್ಯವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡು ಅನಾರೋಗ್ಯದಿಂದ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮ ನೋಡ್ತಾ ಇರಬಹುದು. இல்ல ஒருவேளை உங்க வீட்டுல உங்களுக்கு இருக்கிற எல்லாத்தையும் இழந்து போய் பணத்தை எல்லாம் நாசப்படுத்திட்டு இந்த நிகழ்ச்சி நீங்க பார்த்து கொண்டு இருக்கலாம். ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿರುವ ಆಸ್ತಿ ಎಲ್ಲವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡು ನಾಶನದಲ್ಲಿ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮ ನೋಡ್ತಾ ಇರಬಹುದು. ஒருவேளை ஊழியம் செஞ்சு ஒரு ரிசல்ட் இல்ல, ஊழியத்துல எல்லாம் இழந்துட்டேன், எல்லாரும் போயிட்டாங்க, ஆத்துமெல்லாம் போயிடுச்சுன்ற சிலர் ஊழியக்காரங்க கூட பார்த்துட்டு இருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ಸೇವೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲ ಆತ್ಮವು ಕಳೆದುಕೊಂಡೇ ಸೇವೆ ಎಲ್ಲ ಹೋಯಿತು ಎಂಬುದಾಗಿ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ಸೇವಕರು ನೋಡ್ತಾ ಇರಬಹುದು. பிரதர் என் ஜாப் நான் இழந்துட்டேன், ஐ லாஸ்ட் மை ஜாப்னு நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். ಸಹೋದರ, ನನ್ನ ಕೆಲಸವನ್ನು ನಾನು ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವವರು ಈ ಕಾರ್ಯಕ್ರಮ ನೋಡ್ತಾ ಇರಬಹುದು. சிலர் ஒருவேளை சொல்லலாம், ஆண்டவர் மேல நான் ரொம்ப அன்பு வச்சிருந்தேன் பிரதர், ஆனா இப்போ அதை இழந்துட்டேன்னு சொல்லலாம். ಕೆಲವೊಬ್ರು ಹೇಳಬಹುದು, ದೇವರ ಮೇಲೆ ನಾನು ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದೆ, ಆದ್ರೆ ಈಗ ಅದನ್ನೆಲ್ಲ ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ. ஒரு நாள்ல ஒரு காலத்தில் நல்லா ஜெபிப்பேன் பிரதர், இப்போ அந்த ஜெப ஆவியே நான் இழந்துட்டேன்னு சொல்லலாம். ಒಂದು ದಿವಸದಲ್ಲಿ ನಾನು ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೆ ಬ್ರದರ್, ಆದ್ರೆ ಈಗ ಪ್ರಾರ್ಥನಾ ಜೀವಿತವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದೇನೆ ಅಂತ ஒரு ತಿಳಿಸಬಹುದು. காலத்துல பைபிள்னா எனக்கு உயிரா இருந்துச்சு பிரதர், ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ಸತ್ಯವೇದ ಅಂದ್ರೆ ನನಗೆ ಪ್ರೀತಿ ಆಗಿತ್ತು இப்போ ಬ್ರದರ್, பைபிளே எனக்கு தொட முடியல, ಈಗ ಸತ್ಯವೇದವೇ ನನ್ನಿಂದ ಮುಟ್ಟಲು ಆಗುತ್ತಿಲ್ಲ. அந்த அந்த இன்ட்ரெஸ்ட் நான் இழந்துட்டேன் பிரதர். ಆ ಒಂದು ಆಸಕ್ತಿಯನ್ನು ನಾನು ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದೇನೆ ಬ್ರದರ್. எனக்கு தெரியல நீங்க எதை இழந்திருக்கிறீங்கன்னு. ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ನೀವು ಯಾವುದನ್ನು ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದೀರಾ ಎಂಬುದಾಗಿ. நல்லா என்ன பாருங்க, ಚೆನ್ನಾಗಿ ನನ್ನನ್ನು ನೋಡಿ. நீங்க எதை இழந்திருந்தாலும் பிரச்சனை இல்லை, ನೀವು ಯಾವುದನ್ನು ಕಳೆದುಕೊಂಡಿದ್ರೂ ಸಮಸ್ಯೆ ಇಲ್ಲ. இன்னைக்கு உங்க விசுவாசத்தை தட்டி எழுப்பி ಇವತ್ತು ನಿಮ್ಮ ವಿಶ್ವಾಸವನ್ನು ತಟ್ಟಿ ಎಬ್ಬಿಸಿ ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ದೇವರನ್ನು ನೋಡಿ ಹೇಳಿ, தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், ದೇವರೇ ನೀನು ಸಕಲವನ್ನು ಮಾಡಲು ಬಲ್ಲೆ ಅಂತ. நான் இழந்ததெல்லாம் கொடுக்க நீர் வல்லவர். ನಾನು ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದೆಲ್ಲವೂ ಹಿಂತಿರುಗಿಸಲು ನಿನ್ನ ಶಕ್ತನು அதை ಎಂಬುದಾಗಿ சொல்லி பாருங்க. ಅದನ್ನು ನೀವು ಹೇಳಿ ನೋಡಿ. அடுத்த டியூஸ்டே நீங்க வருவதற்குள் அற்புதங்கள் நடக்கிறத நீங்க பாப்பீங்க. ಮುಂದಿನ ವಾರ ಮಂಗಳವಾರ ಬರುವುದರೊಳಗಾಗಿ ಅದ್ಭುತಗಳನ್ನು ನೀವು ಕಾಣುವಿರಿ. கர்த்தர் இரட்டிப்பாய் உங்களுக்கு தருவாரு. ಕರ್ತನು ಎರಡರಷ್ಟು ನಿಮಗೆ ಕೊಡುತ್ತಾನೆ. இந்த ராத்திரி இதுதான் உங்களுக்கு prophecy. ಈ ರಾತ್ರಿ ಇದೇ ನಿಮಗೆ ಪ್ರವಾದನೆ. ஆமா, இவ்வளவு நேரம் பேசின செய்தியில இதுதான் உங்களுக்கு prophecy. ಇಷ್ಟೊತ್ತು ಮಾತನಾಡಿದ ಸಂದೇಶದಲ್ಲಿ ಇದೇ ನಿಮಗೆ ಪ್ರವಾದನೆ. தேவனுடைய தீர்க்கதரிசியா உங்களுக்கு நான் தீர்க்கதரிசனமா சொல்றேன். ದೇವರ ಪ್ರವಾದಿಯಾಗಿ ಇದು ಪ್ರವಾದನೆಯಾಗಿ ತಿಳಿಸ್ತೇನೆ. நீங்கள் இழந்ததை எல்லாம் 2 மடங்கு பெறுவீர்கள். ನೀವು ಕಳೆದುಕೊಂಡ ಎಲ್ಲವನ್ನು 2 ಪಾಲಾಗಿ ಹಿಂತಿರುಗಿ கையை ಪಡೆಯಲಿದ್ದೀರಾ. உயர்த்தி ரிசீவ் பண்ணுங்க, பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் ಕೈಯನ್ನು நாமத்தினால. ಮೇಲಕ್ಕೆತ್ತಿ ಅದನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿರಿ ಯೇಸುವಿನ இழந்ததை ನಾಮದಲ್ಲಿ. எல்லாம் 2 மடங்கு பெற்றுக்கொள்வீர்கள். ಕಳೆದುಕೊಂಡದ್ದೆಲ್ಲವನ್ನು 2 ಪಾಲಾಗಿ ನೀವು 2 ಹೊಂದಿಕೊಳ್ಳಲಿದ್ದೀರಾ. மடங்கு சுகம், 2ರಷ್ಟು ಆರೋಗ್ಯ, 2 மடங்கு ப்ரமோஷன், 2ರಷ್ಟು ನಿಮಗೆ ಉನ್ನತ ಸ್ಥಾನ, 2 மடங்கு நன்மைகள், 2ರಷ್ಟು ನಿಮಗೆ ಶುಭಗಳು, 2 மடங்கு ஆசீர்வாதங்கள். 2ರಷ್ಟು ನಿಮಗೆ நீங்கள் ಆಶೀರ್ವಾದಗಳು. இழந்த எல்லாம் 2 மடங்கு கர்த்தர் தர போறாரு. ನೀವು ಕಳೆದುಕೊಂಡ ಎಲ್ಲವನ್ನು 2 ಪಟ್ಟು ಹೆಚ್ಚಾಗಿ ಕರ್ತ ನಿಮಗೆ ಕೊಡಲಿದ್ದಾನೆ. ஆமென் சொல்லி கையை தட்டி சிலர் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி just believe. நீங்க ஒரு லைவ் மீட்டிங்ல இருந்தா என்ன பண்ணுவீங்க, ஒரு பிசிக்கல் மீட்டிங்ல அப்படி இப்பவே பண்ணி நீங்க ரிசீவ் பண்ணிக்கிங்க. ನೀವು ಒಂದು ಕೂಟದಲ್ಲಿ ನೇರವಾಗಿದ್ರೆ ಹೇಗೆ ನೀವು ಅದನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಳ್ತೀರೋ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಈಗಲೇ ಅದನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಳ್ಳಿ. ஹalleluya, ಹalleluya, ஹalleluya. ಹalleluya. நீங்கள் இழந்தது எல்லாம் 2 மடங்கு தர போறார். ನೀವು ಕಳೆದುಕೊಂಡ ಎಲ್ಲವನ್ನು 2 ಪಟ್ಟು ನಿಮಗೆ ಹೆಚ್ಚಾಗಿ ದೇವರು ஓ, ಕೊಡಲಿದ್ದಾರೆ. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தம்பி. ನೀವು ಮಾಡಬೇಕಾದುದೆಲ್ಲ ಒಂದೇ ಒಂದು ತಮ್ಮ. ஆண்டவரே உம்மால் எல்லாம் செய்ய முடியும். ದೇವರೇ ನಿನ್ನಿಂದ ಎಲ್ಲವೂ ಸಾಧ್ಯ. தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். ನೀವು ಎಲ್ಲವನ್ನು ನಡೆಸಬಲ್ಲಿ ಅಂತ. நான் இழந்ததெல்லாம் நீர் கொடுக்க வல்லவர். ನಾನು ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದೆಲ್ಲ ನೀವು ಹಿಂತಿರುಗಿಸಲು ಸಾಧ್ಯ நான் இழந்த ಎಂಬುದಾಗಿ. ஜெப ஆவியை மறுபடியும் கொடுத்து என்னை ஜெப வீரனாய் மாற்றமால முடியும். ನಾನು ಕಳೆದುಕೊಂಡ ಪ್ರಾರ್ಥನಾ ಆತ್ಮವನ್ನು ಹಿಂತಿರುಗಿಸಿಕೊಟ್ಟು ನನ್ನನ್ನು ಪ್ರಾರ್ಥನಾ ವೀರನಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿ ನಿನ್ನಿಂದ ಸಾಧ್ಯ. நான் உங்க மேல இருந்த அந்த அன்பை இழந்து போயிருக்கிற அதை திரும்பி கொடுத்து என்னை உம்முடைய அன்புள்ள மகனாய் மாற்றமால முடியும். ದೇವರೇ ನಿನ್ನ ಮೇಲೆ ಇಟ್ಟಿದಂತ ಪ್ರೀತಿಯನ್ನು ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದೇನೆ, ಅದನ್ನು ನೀನು ಹೆಚ್ಚಾಗಿ ಕೊಟ್ಟು ನನ್ನನ್ನು ಒಂದು ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ಮಗನಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಲು ನಿನ್ನಿಂದ ಸಾಧ್ಯ. இந்த மந்த் கர்த்தர் உங்களுக்கு இன்க்ரீஸ் கொடுக்க போறாரு. ಈ ತಿಂಗಳು ದೇವರು ನಿಮಗೆ ಹೆಚ್ಚಳವನ್ನು ಕೊಡಲಿದ್ದಾರೆ. இந்த டியூஸ்டேஸ் லைவ்ல பார்த்துட்டு இருக்க உங்க எல்லாருக்கும் I am promising this. ನಾನು ನಿಮಗೆ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮ ನೋಡ್ತಾ ಇರುವ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ತಿಳಿಸ್ತೇನೆ, ದೇವರು ನಿಮಗೆ ಒಂದು ಹೆಚ್ಚಳವನ್ನು A ಕೊಡಲಿದ್ದಾರೆ. supernatural increase. ಒಂದು ನೈಸರ್ಗಿಕವಾದ ಅಂದ್ರೆ ಒಂದು ಅಸಾಧಾರಣವಾದ ಒಂದು ಹೆಚ್ಚಳವನ್ನು ದೇವರು ಕೊಡಲಿದ್ದಾರೆ. supernatural provisions கர்த்தர் உங்களுக்கு தர போறார். ದೇವರು ಒಂದು ಅಸಾಧಾರಣವಾದ ಒಂದು
ಕಾರ್ಯವನ್ನು ನಿಮಗೆ ಒದಗಿಸಲಿದ್ದಾರೆ. ஆமா, சுகமாக்குன அதே ஆண்டவர் தான். ಗುಣಪಡಿಸಿದಂತ ಅದೇ ದೇವರೇ. குருட்டு கண்களை திறந்த அதே ஆண்டவர் தான். ಕುರುಡು ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆರೆದಂತ ಅದೇ ದೇವರೇ. பிசாசுகளை ஓட்டின அதே ஆண்டவர். ಸೈತಾನುಗಳನ್ನು ಓಡಿಸಿದಂತ ಅದೇ ದೇವರು. 5 அப்பத்தை 5000 பேரை போஷிக்க சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷனும் கொடுத்தாரு. 5 ರೊಟ್ಟಿಯನ್ನು 5000 ಜನರಿಗೆ ಹಂಚುವಾಗಿ ಅಲೌಕಿಕವಾದ ಕಾರ್ಯವನ್ನು ನಡೆಸಿದರು. அவரால பிசாசு ஓட்ட முடியும்ன்றது உண்மைனா? ಆತನಿಂದ ಸೈತಾನನ್ನು ಓಡಿಸಲು ಸಾಧ್ಯ ಎಂಬುದು ನಿಜವಾದರೆ அவரால நோயை குணமாக்க முடியும் சொன்னா, ಆತನಿಂದ ಕಾಯಿಲೆಯನ್ನು ವಾಸಿ ಮಾಡಲು ಸಾಧ್ಯ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, உங்க தேவைகளை சந்திக்க அவரால முடியும். ನಿಮ್ಮ ಅವಶ್ಯಕತೆಗಳನ್ನು ಪೂರೈಸಲು ಆತನಿಂದ ಸಾಧ್ಯ. சூப்பர் நேச்சுரல் இன்க்ரீஸ் உங்களுக்கு கொடுக்க அவரால முடியும். ಒಂದು ಅಲೌಕಿಕವಾದ ಹೆಚ್ಚಳವನ್ನು ಕೊಡಲು ಆತನಿಂದ ಸಾಧ್ಯ. சூப்பர் நேச்சுரலா உங்க ப்ரொவிஷனை கொடுக்க அவரால முடியும். ಒಂದು ಅಲೌಕಿಕವಾಗಿ ನಿಮ್ಮ ಎಲ್ಲ ಅವಶ್ಯಕತೆಗಳನ್ನು ಒದಗಿಸಲು ಆತನಿಂದ ಸಾಧ್ಯ. இந்த மாதம் அதெல்லாம் நீங்க விசுவாசத்தில் எதிர்பாருங்க. ಈ ತಿಂಗಳು ಅದೆಲ್ಲ ಒಂದು ನಂಬಿಕೆಯಿಂದ ಸ್ವೀಕರಿಸಿ ಎದುರು I ನೋಡ್ತಾ ಇರಿ. sense in my spirit. ನನ್ನ ಆತ್ಮನಲ್ಲಿ ಅದನ್ನು ಗ್ರಹಿಸ್ತಾ ஒரு ಇದ್ದೇನೆ. increase நீங்க பார்க்க போறீங்க. ಒಂದು ಹೆಚ್ಚಳವನ್ನು ನೀವು ಕಾಣಲಿದ್ದೀರಾ. ஒரு பெருக்கத்தை நீங்க பார்க்க போறீங்க. ಒಂದು ದೊಡ್ಡ ಹೆಚ್ಚಳವನ್ನು ನೀವು ಕಾಣಲಿದ್ದೀರಾ. ஆண்டவர் கேக்குறாரு, ದೇವರು ಕೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, என்னாலே செய்யக்கூடாத அதிசயம் ஒன்று உண்டு. ನನ್ನಿಂದ ಅಸಾಧ್ಯವಾದದ್ದೊಂದುಂಟು. நீங்க என்ன சொல்ல போறீங்க? ನೀವು ಏನ್ ಹೇಳ್ತೀರಾ? பயந்துட்டே இருக்க போறீங்களா? ಭಯ ಪಡ್ತಾನೆ ಇರ್ತೀರಾ? ஐயோ என் பிரச்சனை மாதிரி யாருக்குமே இல்லைன்னு கலங்கிட்டே இருக்க போறீங்களா? ಅಯ್ಯೋ ನನ್ನ ಸಮಸ್ಯೆ ಆಗಿ ಯಾರಿಗೂ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ನೀವು ದುಃಖದಲ್ಲೇ ಇರ್ತೀರಾ? இல்ல எழும்பி நின்னு சொல்ல போறீங்களா? ಇಲ್ಲವಾದಲ್ಲಿ ಎದ್ದು ನಿಂತು ಹೇಳ್ತೀರಾ, தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். ದೇವರೇ ನೀವು ಸಕಲವನ್ನು ನಡೆಸಬಲ್ಲಿ நீ ಅಂತಲೂ, சகலத்தையும் செய்ய வல்லவர். ನೀನು ಸಕಲವನ್ನು ನಡೆಸಬಲ್ಲಿ அப்படி ಅಂತಲೂ சொல்ற உங்க வாழ்க்கையில இந்த ராத்திரி அற்புதங்கள் நடக்க போகிறது. ಹಾಗೆ ತಿಳಿಸುವವರ ಜೀವನದಲ್ಲಿ ಈ ರಾತ್ರಿ ಅದ್ಭುತ ನಡೆಯಲಿದೆ. கர்த்தர் கிரியைகளை செய்ய ஆரம்பிக்கிறார். ಕರ್ತನು ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಮಾಡಲಿದ್ದಾನೆ. ஓ ஐ ஃபீல் anointing. ನಾನು ಅಭಿಷೇಕವನ್ನು ಅನುಭವಿಸ್ತಾ கையை ಇದ್ದೇನೆ. உயர்த்தி ஒரு நிமிடம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ಕೈಯನ್ನು ಮೇಲಕ್ಕೆತ್ತಿ ಒಂದು ನಿಮಿಷ ಸ್ತೋತ್ರ ஓ ಮಾಡಿ. ரகபதரப ஷண்டரபதரப சொக்குலரபல ஷிகடரப. உம்மால் எல்லாம் கூட ஆண்டவரே. ನಿನ್ನಿಂದ ಎಲ್ಲ ಸಾಧ್ಯ ದೇವರೇ. Are you ready to pray? ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲು ಸಿದ್ಧರಿದ್ದೀರಾ? எத்தனை பேர் ஜெபிக்க ஆயத்தமா ಎಷ್ಟು இருக்கீங்க? ಜನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದಕ್ಕೆ A ಸಿದ್ಧರಿದ್ದೀರಾ? simple prayer இந்த ராத்திரி. ಒಂದು ಸುಲಭವಾದ ಪ್ರಾರ್ಥನೆ. நீங்க எழும்பி நின்று விசுவாசத்தை தட்டி எழுப்பி அவரை பார்த்து உண்மையா சொல்ல போறீங்க. ನೀವು ಎದ್ದು ನಿಂತು ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆಯನ್ನು ತಟ್ಟಿ ಎಬ್ಬಿಸಿ ಆತನ ನೋಡಿ ನೀವು ಸತ್ಯವಾಗಿ ಹೇಳಲಿದ್ದೀರಾ. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ದೇವರು ನೀನು ಸಕಲವನ್ನು ನಡೆಸಬಲ್ಲಿ ಅಂತಲೂ, உம்மால கூடாதது ஒன்றும் கிடையாது. ನಿನಗೆ ಅಸಾಧ್ಯವಾದದ್ದು ಯಾವುದು ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ, என்னை தொட உம்மால முடியும். ದೇವರೇ ನನ್ನನ್ನು ಮುಟ್ಟೋದಕ್ಕೆ ನಿಮ್ಮಿಂದ ಸಾಧ್ಯ. என்னை குணமாக்க உம்மால முடியும். ನನ್ನನ್ನು ಗುಣಪಡಿಸೋದಕ್ಕೆ ನಿಮ್ಮಿಂದ ಸಾಧ್ಯ. எனக்கு இருக்கிற இந்த பிரச்சனையை மாற்ற உம்மால முடியும். ನನಗಿರುವ ಸಮಸ್ಯೆಯನ್ನು ತೀರಿಸಲು ನಿನ್ನಿಂದ ಸಾಧ್ಯ. இந்த பாவத்தில் எப்படியாவது என்னை நீ வெளியே கொண்டு வர, இந்த பழக்கத்தில் எப்படியாவது என்னை வெளியே கொண்டு உம்மால முடியும் ಈ ஆண்டவரே. ಪಾಪದಿಂದ, ಈ ಒಂದು ಅಭ್ಯಾಸದಿಂದ ನನ್ನನ್ನು ಹೊರ ತರುವುದಕ್ಕೆ ನಿನ್ನಿಂದ ಸಾಧ್ಯ ದೇವರೇ. உம்மால முடியும் ஆண்டவரே. ನಿನ್ನಿಂದ ಸಾಧ್ಯ ದೇವರೇ. Just believe பண்ணுங்க. ಅದನ್ನು ನಂಬಿರಿ. அன்னைக்கு கேப்ரியல் தூதன் மரியாதை பார்த்து சொல்லும் பொழுது, ಅವತ್ತು ಗಬ್ರಿಯೇಲ್ ದೂತನು ಮರಿಯಲಿಗೆ ಈಗಂದನು, உனக்கு பிள்ளை பிறக்கும்னு சொல்லும் பொழுது ನಿನಗೆ ಮಗು ಹುಟ್ಟುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದಾಗ அவளுக்கு அந்த கேள்வி இருந்தது. ಆಕೆಗೂ ಆ ಪ್ರಶ್ನೆ ಇತ್ತು, இது எப்படி ஆகும்? ಇದು ಹೇಗೆ ಸಾಧ್ಯ? நான் புருஷனை அறியனே, ನಾನು ಗಂಡನನ್ನು ಅರಿತಿಲ್ಲವಲ್ಲ, நான் ஒரு வாலிப பெண் கன்னி, ನಾನು ಒಂದು ಕನ್ನಿ, எனக்கு எப்படி இது நடக்கும்? ನನಗೆ ಹೇಗೆ ಇದು ನಡೆಯುತ್ತದೆ? தேவதூதன் சொன்னாரு, ದೇವರ ದೂತನಿಗಂದನು, with God all things are possible. ದೇವರಿಂದ ಎಲ್ಲವೂ ಸಾಧ್ಯ. தேவனால் எல்லாம் முடியும். ದೇವರಿಂದ ಎಲ್ಲ ಸಾಧ್ಯ. தேவனால் எல்லாம் முடியும். ದೇವರಿಂದ ಎಲ್ಲ ಸಾಧ್ಯ. அந்த வாலிபன் ஆண்டவர்கிட்ட வந்து கேக்குறான், நித்திய ஜீவனை பெற என்ன செய்யறது? ಒಬ್ಬ ಯೌವನಸ್ಥ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹತ್ರ ಬಂದು ಕೇಳ್ತಾ, ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು ಹೊಂದೋದಕ್ಕೆ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? போ, ஆண்டவர் சொல்ற இதெல்லாம் செய். ದೇವ್ರು ಹೇಳಿದ್ರು ಇದೆಲ್ಲ ಮಾಡು. கடைசியில அவன் போயிட்டான். ಕೊನೆಯದಾಗಿ ಆತನು ಹೋದನು. ஆண்டவர் சொல்றாரு, ஐஸ்வர்யவான் பரலோகத்துக்கு போது எவ்வளவு கஷ்டம்ன்றாரு. ಆಗ ದೇವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ಐಶ್ವರ್ಯವಂತರು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗೋದು ಎಷ್ಟು ಕಷ್ಟ ಅಂತ ஆனா ಹೇಳಿ. கடைசியில அவர் முடிக்கும் போது என்ன தெரியுமா சொன்னாரு? ಕೊನೆಯದಾಗಿ ಮುಗಿಸುವಾಗ ಏನ್ ಹೇಳಿದ್ರು ಗೊತ್ತಾ? மனிதனால் இது கூடாததுதான், ಮನುಷ್ಯನಿಗೆ ಇದು ಅಸಾಧ್ಯವಾದದ್ದೇ, ஆனால் தேவனால் இது கூடும். ಆದ್ರೆ ದೇವರಿಂದ ಇದು ಸಾಧ್ಯ. என் கணவர் இன்னும் மாறலன்னு சொல்றீங்களா? ನನ್ನ ಗಂಡ ಇನ್ನೂ ಬದಲಾಗ್ಲಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತೀರಾ? என் பிள்ளைங்க இன்னும் மாறலன்னு சொல்றீங்களா? ನನ್ನ ಮಕ್ಕಳು ಇನ್ನೂ ಬದಲಾಗ್ಲಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತೀರಾ? மனுஷனால் அது
முடியாதுதான். ಮನುಷ್ಯರಿಂದ ಇದು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. மனுஷனால எந்த மனுஷனையும் மாற்ற முடியாது. ಮನುಷ್ಯನಿಂದ ಯಾವ ಮನುಷ್ಯನನ್ನು ಬದಲಾಯಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆனால் தேவனால் எல்லாம் ஆகும். ಆದ್ರೆ ದೇವರಿಂದ ಎಲ್ಲ ಸಾಧ್ಯ. உன் பிள்ளை உங்களால மாத்த முடியாது. ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ನಿಮ್ಮಿಂದ ಬದಲಾಯಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. உங்க கணவர் உங்களால மாத்த முடியாது. ನಿಮ್ಮ ಗಂಡನನ್ನು ನಿಮ್ಮಿಂದ ಬದಲಾಯಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களால மாத்த முடியாது. ನಿಮ್ಮ ಸ್ನೇಹಿತರನ್ನು ನಿಮ್ಮಿಂದ ಬದಲಾಯಿಸಲು ஆனால் ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. தேவனால் அது முடியும். ಆದ್ರೆ ದೇವರಿಂದ ಸಾಧ್ಯ. தேவனால் அது முடியும். ದೇವರಿಂದ ಸಾಧ್ಯ. மனிதரால் கூடாததுதான். ಮನುಷ್ಯರಿಗೆ ಅಸಾಧ್ಯವಾದದ್ದೇ. ஆனால் தேவனால் கூடும். ಆದ್ರೆ ದೇವರಿಗೆ ಸಾಧ್ಯ. பணத்தால் கூடாததுதான். ಹಣದಿಂದ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆனால் தேவனால் ಆದ್ರೆ கூடும். ದೇವರಿಂದ ಸಾಧ್ಯ. அரசாங்கத்தால் கூடாததுதான். ಸರ್ಕಾರದಿಂದ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆனால் ಇದು தேவனால் கூடும். ಆದ್ರೆ ದೇವರಿಂದ ಸಾಧ್ಯ. மருத்துவர்களால் கூடாததுதான். ವೈದ್ಯರಿಂದ ಇದು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆனால் தேவனால் கூடும். ಆದ್ರೆ ದೇವರಿಂದ ಸಾಧ್ಯ. லாயர் ஜட்ஜினால கூடாததுதான். ವಕೀಲರು ನ್ಯಾಯಾಧೀಶರಿಂದ ಇದು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆனால் தேவனாலே கூடும். ಆದ್ರೆ ದೇವರಿಂದ ಸಾಧ್ಯ. மனிதனால் கூடாததுதான். ಮನುಷ್ಯರಿಂದ ಇದು ಅಸಾಧ್ಯವಾದದ್ದೇ. ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். ಆದ್ರೆ ದೇವರಿಂದ ಎಲ್ಲವೂ So ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ. the faith rise ஆகட்டும் இந்த ராத்திரி. ಆ ಒಂದು ನಂಬಿಕೆ ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಅದು ಎದ್ದೇಳಲಿ. அந்த தூங்கிட்டு இருக்க அந்த விசுவாசம் தட்டி எழுப்பப்படட்டும். ಆ ನಿದ್ದೆ ಮಾಡುತ್ತಿರುವ ವಿಶ್ವಾಸವನ್ನು ತಟ್ಟಿ ಎಬ್ಬಿಸಿರಿ. கையை உயர்த்தி சொல்ல ஆரம்பிச்சிடுங்க. ಕೈಯನ್ನು ಮೇಲೆ ಕೆತ್ತಿ ಹೇಳಲು ಪ್ರಾರಂಭಿಸಿರಿ. தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். ದೇವರೇ ನೀನು ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಲು ಶಕ್ತನು. அடுத்த 30 செகண்ட் நீங்க ஒவ்வொருத்தரும் சும்மா இருக்க கூடாது. வாயை திறந்து ஜீசஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிங்க. ಮುಂದಿನ 30 ಸೆಕೆಂಡ್ ನೀವು ಸುಮ್ಮನೆ ಇರಬೇಡ್ರಿ. ಬಾಯಿ ತೆರೆದು ಯೇಸು ಸ್ವಾಮಿಗೆ ಪ್ರತ್ಯುತ್ತರವನ್ನು ಕೊಡುತ್ತಾ ಇರಿ. ஆமா 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 ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ಹೌದು, ಯೇಸು ಸ್ವಾಮಿಗೆ ಪ್ರತ್ಯುತ್ತರವನ್ನು ಕೊಡ್ತಾ ಇರಿ. மாக்குரா ஹாண்டரபா ஷாண்டரபா தரசோகுதுரபலபா லைக்கரஹாண்டரபா. இந்த ஆன்லைன்ல தான் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சும்மா இருக்காதீங்க ಇದು தயவு ನೇರ செஞ்சு. ಪ್ರಸಾರದಲ್ಲೇ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ ಅಂತ ಹೇಳಿ ನೀವು ಸುಮ್ಮನೆ ಮೌನವಾಗಿ ಇರಬೇಡಿ. இல்ல 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 இது சும்மா இருக்கிற நேரம் இல்ல. ಇದು ಸುಮ್ಮನೆ ಇರುವಂತ ಸಮಯವಲ್ಲ. ஓ யார் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பக்கத்துல யார் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் மறந்துடுங்க. ಅಕ್ಕಪಕ್ಕದಲ್ಲಿ ಯಾರಿದ್ರು ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡಿ. ನೀವೆಲ್ಲವನ್ನು ಮರೆತು ಮಾತನಾಡಲು அவரோட ಪ್ರಾರಂಭಿಸಿರಿ. பேச ஆரம்பிங்க. தேவரே நீ சகலத்தை செய்ய வல்லவர். ದೇವರ ಸಂಗಡ ಮಾತನಾಡಲು ಪ್ರಾರಂಭಿಸಿ. ನೀವು ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡೋದಕ್ಕೆ ಶಕ್ತನು. எனக்கு எல்லாத்தையும் கொடுக்க நீர் வல்லவர். ನನಗೆ ಎಲ್ಲವನ್ನು ಕೊಡಲು ನಿನ್ನ ಶಕ್ತನು. அப்படி சொல்ல சொல்ல கிரியை நடக்கிறது. ಹಾಗೆ ನೀವು ಹೇಳುತ್ತಾ ಹೇಳುತ್ತಾ ದೇವರ ಕ್ರಿಯೆ ನಡೀತಾ A ಇದೆ. grace has been released. ದೇವರ ಕೃಪೆ ಅದು A grace has been released. ದೇವರ ಕೃಪೆ ಅದು ಬಿಚ್ಚಲ್ಪಡ್ತಾ Oh ಇದೆ. makarabadaraба sakadarabadaraba shekadarabadaraba. Oh hallelujah. அப்படியே சொல்லிட்டே இருங்க. Hallelujah. ನಿನ್ನಿಂದ ಸಾಧ್ಯ ದೇವರೇ. உமக்கு உதவி தேவையில்லை. நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை. நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர். சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். சொல்லுங்க. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர். சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை. நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை. நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உம்மால் எல்லாம் செய்ய முடியும் ஆண்டவரே. ನಿನ್ನಿಂದ ಎಲ್ಲವೂ ಸಾಧ್ಯ ದೇವರೇ. இந்த லைவ்ல என்னோடு இணைஞ்சிருக்கிற ஒவ்வொருத்தரோடு இணைந்து நான் ஜெபிக்கிறேன். ನೇರ ಪ್ರಸಾರದಲ್ಲಿ ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿರುವ ಎಲ್ಲರ ಜೊತೆ ಸೇರಿ ಪ್ರಾರ್ಥನೆ வாங்க ಮಾಡ್ತೀನಿ. என் கரத்தோடு இணைந்து கொள்ளுங்க. ಬನ್ನಿ ನನ್ನ ಹಸ್ತದ ಜೊತೆಯಲ್ಲಿ ನೀವು Let's ಸೇರಿಕೊಳ್ಳಿ. connect in the spirit. ಆತ್ಮನಲ್ಲಿ ಸೇರೋಣ. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். ದೇವರನ್ನು ನೋಡಿ ಹೇಳೋಣ. தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். ದೇವರೇ ನೀವು ಎಲ್ಲವನ್ನು ನಡೆಸಬಲ್ಲಿ ಅಂತ. உம்மால செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றும் இல்லை. ನಿನ್ನಿಂದ ಮಾಡಲು ಅಸಾಧ್ಯವಾದ ದೇವರೇ ಕಾರ್ಯ ಒಂದು ಇಲ್ಲ ಸ್ವಾಮಿ. நீர் கேட்டீர் இன்றைக்கு. ದೇವರೇ ನೀವು ಇವತ್ತು ಕೇಳಿದ್ದೀರಾ. என்னாலே செய்யக்கூடாத அதிசயம் ஒன்று உண்டோ? ನನಗೆ ಅಸಾಧ್ಯವಾದದೊಂದುಂಟೋ. இதோ இங்க நாங்க உம்முடைய பிள்ளைகளாய் சொல்லுகிறோம். ದೇವರೇ ಇದು ಇಗೋ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು
ಮಕ್ಕಳಾಗಿ ನಾವು ತಿಳಿಸ್ತೇವೆ. உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. ದೇವರೇ, ನಿಮ್ಮಿಂದ ಅಸಾಧ್ಯವಾದದ್ದು ಏನೂ ಇಲ್ಲ. உம்மால் எல்லாம் கூடும். ನಿನ್ನಿಂದ ಎಲ್ಲ ಸಾಧ್ಯ ದೇವರೇ. மனிதரால் கூடாததுதான். ಮನುಷ್ಯರಿಂದ ಅದು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. தேவரே, உம்மால் எல்லாம் கூடும். ಆದ್ರೆ ದೇವರೇ, ನಿನ್ನಿಂದ ಎಲ್ಲ ಸಾಧ್ಯ. With God all things are possible. ದೇವರಿಗೆ ಎಲ್ಲವೂ ಸಾಧ್ಯ. இப்பொழுது உம்முடைய கரம் ஒவ்வொருத்தர் மேல இறங்குவதா. ಈಗ ನಿಮ್ಮ ಹಸ್ತವು ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಮೇಲೆ ಇಳಿಯಲಿ. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைகள் உண்டு ஆண்டவரೇ. ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೆ ಒಂದೊಂದು ಅವಶ್ಯಕತೆಗಳಿದೆ. ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒவ்வொரு அற்புதங்கள் தேவை ஆண்டவரே. ಒಂದೊಂದು ಕುಟುಂಬಕ್ಕೂ ಒಂದೊಂದು ಅದ್ಭುತ ಬೇಕು ಸ್ವಾಮಿ. ಯೇಸುವಿನ ನಾಮத்தினாலே ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಸೂಪರ್ ನ್ಯಾಚುರಲ್ ಇನ್ಕ್ರೀಸ್ ಉಂಟಾಗட்டும். ಒಂದು ಅಲೌಕಿಕವಾದ ಹೆಚ್ಚಳ ಉಂಟಾಗಲಿ. ಸೂಪರ್ ನ್ಯಾಚುರಲ್ ಪ್ರೊವಿಷನ್ ಉಂಟಾಗட்டும். ಒಂದು ಅಲೌಕಿಕವಾದ ಅವಶ್ಯಕತೆಗಳು ಪೂರೈಸಲ್ಪಡಲಿ. ಅವರಿಗೆ வேண்டிய பணங்கள் வரட்டும். ಅವರಿಗೆ ಬೇಕಾದ ಹಣ ಕಾರ್ಯಗಳು ಸಂಧಿಸಲ್ಪಡಲಿ. கடன்கள் அடைக்கப்படட்டும் அற்புதமாக. ಎಲ್ಲ ಸಾಲಗಳು ಅದ್ಭುತವಾಗಿ ತೀರಿಸಲ್ಪಡಲಿ. இழந்ததை எல்லாம் திருப்பி கொடுப்பீராக. ಕಳೆದುಕೊಂಡ ಎಲ್ಲವನ್ನು ಹಿಂತಿರುಗಿಸಿ ಕೊಡಿ ಸ್ವಾಮಿ. வியாதிகள் குணமடையட்டும். ಎಲ್ಲ ಕಾಯಿಲೆಗಳು ವಾಸಿಯಾಗಲಿ. பிசாசுகள் அலறடித்து ஓடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ದೆವ್ವಗಳು ಕಿರುಚುತ್ತಾ ಓಡಲಿ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. எல்லாருக்கும் அதிசயங்கள் நடக்கட்டும். ದೇವರು ಎಲ್ಲರಿಗೂ ಅತಿಶಯಗಳು ನಡೆಯಲಿ. இப்பொழுதே நீர் அப்படி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ದೇವರು ಈಗಲೇ ನೀವು ಹಾಗೆ ಮಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಸ್ತೋತ್ರ. ஹalleluya. ஹalleluya. ಎಲ್ಲ ಕೈயை ತಟ್ಟಿ ರಿಸೀವ್ பண்ணுங்க. ಚೆನ್ನಾಗಿ ಚಪ್ಪಾಳೆ ತಟ್ಟಿ ಅದನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿ. As receive the power of God. ದೇವರ ಆತ್ಮನನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿ. Amen. ಆಮೆನ್. Amen. ಆಮೆನ್. Amen. ஆண்டவர் கிரியை செஞ்சிட்டு இருக்கிறார். ದೇವರು ಕ್ರಿಯೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆமா, God is doing wonderful things. ದೇವರು ಅದ್ಭುತವಾದ ಕ್ರಿಯೆಗಳು ನಡೆಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. So இதுவரைக்கும் ஒருவேளை நீங்க இன்னும் இந்த YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, ಇಲ್ಲಿಯವರೆಗೆ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನೆಲ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡದೇ ಇರುವವರು இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ಈಗ ತಕ್ಷಣ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿ. கூட்டம் முடிஞ்சாலும் இந்த லிங்கை ஷேர் பண்ணுங்க. இந்த வசனம் உங்களுக்கு பிளெஸிங்கா இருக்குதுன்னு தெரிஞ்சா ஷேர் பண்ணுங்க. மற்றவங்களுக்கு அந்த பிளெஸிங் கிடைக்கட்டும். ಈ ವಾಕ್ಯಗಳು ನಿಮಗೆ ಆಶೀರ್ವಾದಕರವಾಗಿ ಇರುವುದಾದ್ರೆ ಕೂಟ ಮುಗಿದ ನಂತರವೂ ಅದನ್ನು ಬೇರೆ ಜೊತೆಯಲ್ಲಿ ಹಂಚ್ಕೊಳ್ರಿ. So இந்த ஃப்ரைடே மைசூருக்கு நான் வருகிறேன். ಈ ಶುಕ್ರವಾರ ನಾನು ಮೈಸೂರು ಭಾಗಕ್ಕೆ ಬರ್ತಾ ಇದ್ದೇನೆ. மைசூர்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்துருங்க. ಮೈಸೂರು ಭಾಗದಲ್ಲಿ ಇರುವವರೆಲ್ಲ ಬನ್ನಿ. Facebook, Instagram எல்லாத்துலயும் அதை அப்டேட் பண்ணுவோம். அதை ஃபாலೋ பண்ணிக்கிங்க. ಫೇಸ್ಬುಕ್, ಇನ್ಸ್ಟಾಗ್ರಾಮ್ ಅಲ್ಲೆಲ್ಲ ನಾವು ಅದರ ಬಗ್ಗೆ ವಿವರ ಕೊಡ್ತೇವೆ. ಅದನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿರಿ. So இந்த பெரிய ஆண்டவருக்கு நம்ம இப்போ கொடுக்க போறோம். ಈಗ ಈ ಮಹಾದೇವರಿಗೆ ನಾವು ಕೊಡಲಿದ್ದೇವೆ. It's exciting time, is giving time. ಉತ್ಸಾಹದಿಂದ ಇರುವಂತ ಸಮಯ, ಕೊಡುವಂತ ಸಮಯ. So ஆண்டவர் உங்க மனசுல போடுற மாதிரி இந்த சுவிசேஷ ஊழியத்தை உங்கள் காணிக்கையின் மூலமாக நீங்கள் தாங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ದೇವರು ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಇಡುವ ಭಾರದ ಪ್ರಕಾರ ಈ ಸುವಾರ್ತೆಯ ಸೇವೆಗೆ ನಿಮ್ಮ ಕಾಣಿಕೆಯಿಂದ ನೀವು ಸಹಾಯ ಮಾಡಬೇಕಾಗಿ ಪ್ರೀತಿಯಿಂದ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ஒருவேளை பிரதர் நான் மந்த்லி பார்ட்னரா இருக்க விரும்புறேன். ಒಂದು ವೇಳೆ ನಾವು ತಿಂಗಳ ಪಾರ್ಟ್ನರ್ ಆಗಿ ಇರುವುದಕ್ಕೆ ಬಯಸ್ತೇವೆ ಅಂತ ಹೇಳುವವರು உடனே அந்த நம்பருக்கு, நீங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்கள் பேர், பிரதர் நான் இவ்வளோ கொடுத்து நான் மந்த்லி பார்ட்னராக உங்களோடு இருக்கிறேன் அப்படின்னு என்னோடு இணைய விரும்புகிறவர்கள் நீங்கள் உடனே மெசேஜ் போடுங்க. நாங்கள் சில பார்ட்னர்ஸை எதிர்பார்க்குறோம் மந்த்லி. அது நான் எப்பவுமே சொல்ல, நம்பர் பிரச்சனை இல்லைங்க, உங்கள் மனசு தான் தேவை. ನಮಗೆ ತಿಂಗಳ ಪಾರ್ಟ್ನರ್ಗಳು ಬೇಕಾಗಿದ್ದಾರೆ. ನಿಮ್ಮ ಒಂದು ಲೆಕ್ಕ ಅಂದ್ರೆ ಸಂಖ್ಯೆ ನಮಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ. ಅದನ್ನು ಕೊಡುವಂತ ಹೃದಯ ಉಳ್ಳವರೇ ನಮಗೆ ಬೇಕು. சோ இந்த ராத்திரி சில பார்ட்னர்ஸ் நான் எதிர்பார்க்கிறேன். ಈ ರಾತ್ರಿ உடனே மெசேஜ் போட்டு பிரதர் மாதந்தோறும் நான் ஃபைனான்ஷியல் ஹெல்ப் பண்ற பார்ட்னரா உங்களோட இணையறேன்னு போடுங்க. உங்களோட நான் ಪರ್ಸನಲ್ பேசி நாளைக்கு ஜெபிப்பேன். ನಮ್ಮ ವಾಟ್ಸಪ್ ಸಂಖ್ಯೆಗೆ ನೀವು ಕರೆ ಮಾಡಿ ಅಥವಾ ಮೆಸೇಜ್ ಹಾಕಿ ತಿಳಿಸಿ ನಾವು ತಿಂಗಳ ಪಾರ್ಟ್ನರ್ ಆಗಲು ಬಯಸ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ನಿಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಕರೆ ಮುಖಾಂತರ ನಾನು ಮಾತನಾಡುತ್ತೇನೆ. Come, let's rejoice, enjoy பண்ணு. இந்த பாடலை மறுபடியும் பாட போறோம். Let's enjoy the presence of God. தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவர். Amen. ಬನ್ನಿ, ಆನಂದದಿಂದ ಈ ಹಾಡನ್ನು ಹಾಡುವಾಗ ಕರ್ತನಿಗೆ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸೋಣ. சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர், ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர், உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின்
வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். நீர் பூச்சி விட்டால் கடலே பிளந்து நிற்கும். நீர் சொல்லும் போது ஒன்று சேரும். நீர் பூச்சி விட்டால் கடலே பிளந்து நிற்கும். நீர் சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். என் நெருக்கம் எல்லாம் தூரம் ஓடி போகும். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். என் நெருக்கம் எல்லாம் தூரம் ஓடி போகும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். காற்றை அனுப்பி கரியை கொடுப்பி, கல்லை பிளந்து தண்ணீர் தருவி. காற்றை அனுப்பி காடையை கொடுப்பி, கல்லை பிளந்து தண்ணீர் தருவி. உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். நின் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு கமான் எல்லாரும் நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். Two more times. உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும்.